ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள திருவள்ளா பகுதியைச் சேர்ந்தவர் மினு முனீர் என்கிற மினு குரியன். 52 வயதான இவர் 2008ஆம் ஆண்டு மலையாள சின்னத்திரையில் அறிமுகமாகி பின்னர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார். கேரளாவில் பிரபலமான நடிகையான மினு முனீர் தமிழிலும் ஒரு சில படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மினு முனீரின் உறவினர் மகளான 14 வயது சிறுமியை சினிமாவில் நடிக்க வைப்பதாக ஆசை வார்த்தை கூறி கேரளாவில் இருந்து சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார். பல்வேறு கனவுகளுடன் சினிமாவில் நடிக்க வந்த அந்த சிறுமியை மினு முனீர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்க வைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளது. அந்த நேரத்தில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்த அந்த சிறுமி நடிகை மினு முனீரின் பிடியிலிருந்து தப்பித்து கேரளாவிற்கு சென்றுள்ளார். அப்போதுதான் கேரளாவில் நடிகைகளுக்கு ஆதரவாக ஹேமா கமிட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. திரைத்துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் நோக்கத்தில் கேரள அரசால் ஹேமா கமிட்டி உருவாக்கப்பட்டு ஏராளமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை அம்பலப்படுத்தியது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி 2024ஆம் ஆண்டு கேரள காவல்துறையில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கேரள போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடம் சென்னை என்கிற காரணத்தினால் வழக்கை சென்னை திருமங்கலத்திற்கு மாற்றம் செய்தனர். இதையடுத்து திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீசார் கடந்த மார்ச் மாதம் கேரள நடிகை மினு முனீர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தினர். இதன் நீட்சியாக சிறுமிக்கு நடந்த கொடுமைகளுக்கு மினு முனீர் தான் காரணம் என தெரிய வந்ததால் திருமங்கலம் போலீசார் அவரை கேரளாவில் வைத்து கைது செய்து ரயில் மூலமாக சென்னைக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து மினு முனீரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவரை போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 4 மர்ம நபர்களின் பட்டியலை தயார் செய்து அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.